வங்கிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக காத்திருக்கும் மக்கள் குமுறல். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மொத்தமாக பணத்தை வழங்குவதாக வங்கி அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. சாதாரண பொதுமக்கள் கண்டுகொள்வதில்லை என வேதனை. 4 மணிக்கு பேங்க் போனோம், க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டாங்க. அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போனோம், கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து பணம் இது பண்ணி மேனேஜர் ரூமில் வந்துட்டு 2 கட்டு 2000 ரூபாய் கட்டு வாங்கின்னு 4 லட்ச ரூபாய் வாங்கின்னு பேக்கில் வச்சுட்டு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு பப்ளிக்கை வந்து அலைய விட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் 100 பேர் 150 பேர் ஒவ்வொரு ஏடிஎம்லையும் நிற்கிறாங்க. எங்கே போனாலும் பணம் இல்லை போங்க அப்படின்றாங்க. நாங்களும் 10 பேங்க் ஏடிஎம்க்கோ பேங்க்கும் சுற்றிட்டு வந்துட்டோம். எங்கேயுமே நிற்க முடியல, எங்கேயுமே பணம் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் சிண்டிகேட் பேங்க்கு 4:30 மணிக்கு நுங்கம்பாக்கம் பிரான்ச்சஸில். பெட்ரோல் பேங்க்கு போனால் பெட்ரோல் பேங்க்கில் மாற்றலான்றாங்க. பெட்ரோல் பேங்க்கில் போனால் 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுன்றாரு. மெடிக்கலுக்கு போனால் 1000 ரூபா நோட்டை நீட்டினா 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போன்றாரு. மாத்திரை வாங்கி 1000 ரூபா மாத்திரை நான் கரைச்சா குடிக்க முடியும். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பப்ளிக்கு மாத்திரை வாங்கணும்னு சொன்னால் 1000 ரூபாயோ இல்லை 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் சில்லறை இல்லைன்றாரு. பெட்ரோல் பேங்க்கு போய் ஒரு டேங்க் 3.5 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. 500 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்றாரு. இல்லைன்னா சேஞ்ச் இல்லைன்றாரு. இப்போ எப்படி பப்ளிக்கு கேட்டால் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றிக்கலாம், பெட்ரோல் பேங்க்கில் மாற்றிக்கலாம், மெடிக்கலில் மாற்றிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர கவர்மெண்ட் அறிவிக்குது, ரிசர்வ் பேங்க் அறிவிக்கிறத தவிர எந்தவித பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு. வெளியாட்களுக்கு கொடுத்துன்னு தான் சார் இருக்கிறாங்க. அவங்க அஃபிஷியலாக அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அழகாக வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது கமிஷனுக்கு கிடைக்குதா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. சாதாரண எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தான் வந்து இந்த 4000 ரூபாய்க்கு வந்து காற்றுலையும் மழையில வெயிலில் வந்து நின்றுருக்காங்க தான் இருக்குது. ஆனால் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. 100 ரூபாய் தாளுன்றது கொடுக்குறதே கிடையாது. எல்லாருக்கும் வந்து அந்த 2000 ரூபாய் தாள் கொடுக்குறாங்க. கேட்ட மண்மனாக்கா எங்ககிட்ட இவ்வளோ தான் சார் இருக்குது, எல்லாருக்கும் நான் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்றாங்க. ஆனால் அஃபிஷியலாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு கரெக்டாக 100 ரூபாய் கட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் எங்கே சார் நாங்கள் போய் சில்லறை மாற்றுறது இது பண்ணுறது?